ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாவக்காயை வச்சு தொக்கு பண்ண போகிறோங்க. கசப்பே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக பண்ண போகிறோம். சூப்பரான இந்த பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த பாவக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பெரிய பாவக்காய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். தயிரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு பண்ணும்போது அந்த பாவக்காயோட கசப்பு கொஞ்சம் கம்மியாயிரும், அதுக்காக தான். இதை அப்படி நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம், நல்லா ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ தயிரோட நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த தயிரெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்படி பிழிஞ்சு தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பிழிஞ்சிடணும். எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் தொக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இந்த தொக்குக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும் போதே இப்போ இந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம். இது கூட பாவக்காயை சேர்த்து நல்லா வதக்கணும். அப்படி பாவக்காய் லைட்டாக கலர் மாறி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பாவக்காய் 3 நல்லா வதங்கணும், சுருளை வதங்கி வரணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும், அதுக்காக தான். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே கலர் மாறிட்டே வருது பாருங்கள். பாவக்காய் நல்லா வதங்கணும். துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது, அவ்வளோ அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 2 சேர்த்துக்கிறேன். 2 சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள் தனித்தனியாக சேர்த்துறதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட பாருங்கள் கொஞ்சமாக கெட்டியாக புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். புளி தண்ணி சேர்த்துறதுக்கு முன்னாலேயே பாவக்காயை நல்லா வதக்கிடணும். புளி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் பாவக்காய் வதங்காது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வரணும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு அப்படி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். சைடு ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு வந்தவுடனே போதும், தொக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இவ்வளோ தான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பர் டேஸ்டியான பாவக்காய் தொக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். சூடாக சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்ருவாங்க இந்த தொக்கு செஞ்சால். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.